ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ். இந்த எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ்ன்ற போது நம்ம ஆர்கனைஸ் ஆயிடலாம், ஒன்று சேர்ந்துடலாம். அடுத்தது இந்த ஒன்று சேருன்ற வார்த்தை வந்து அதுக்கப்புறம் ஒன்றா இருக்கிறோமான்னா ரொம்ப சந்தேகம்தான். இது ஒன்றா இருக்கிறத எப்படி வந்து சர்வசாதாரணமாக பிரிச்சுருவாங்க. இவங்களை எப்படி பிரிக்கணுன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இருக்கும். அப்போது இன்னைக்கு இதை நம்ம ஒருமைப்படுத்தணும் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்த உடனே பாபா அம்பேத்கருக்கும் பகவான் புத்தருக்கும் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு மலர் அஞ்சலி செலுத்தணும். அதை செலுத்திட்டு நம்ம வாழ்கன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. ஒரு தத்துவம் நம்மளை ஒரு ஆளுமையாக இருக்கணும். நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோன்னா ஒரு கருத்து தான் நம்மளை ஒற்றுமைப்படுத்தணும். ஒரு தத்துவம் தான் நம்மளை ஒருங்கிணைக்கணும். அந்த தத்துவம் என்ன தத்துவம் அப்படின்னும் போது இது ஒரு ஜாதி சங்கமாகனா இது ஜாதியற்ற ஒரு சங்கம். இது ஜாதியற்ற மக்கள். SC/ST-னாலே இதுதான் ஐடென்டிட்டி. SC/ST-ன்றாலே 1910 ரிப்போர்ட்டு அதிகாரப்பூர்வமாக கொடுத்தது. 2000 வருஷத்துடைய வரலாறு கூட என்ன சொல்றாங்கன்னா 4 வர்ண கோட்பாடு. 4 வர்ண கோட்பாடு பிராமணர் உருவாக்குன 4 வர்ண கோட்பாடு. சத்திரியன், பிராமணர், சத்திரியன், வைசியன், சூத்திரன் 4 வர்ண கோட்பாடுல இன்னைக்கு அந்த 4 வர்ண கோட்பாடுல கூட பார்த்தீங்கன்னா 9000 ஜாதியை உருவாக்கி வச்சிருக்கிறான். பிராமண தத்துவன்றது ஒரு மக்களை பிரிவினவு உண்டாக்குது, மனித சமூகத்தை பிரிவினை உண்டாக்குறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9000 ஜாதி இருக்குது. அபிஷியலா பார்த்தீங்கன்னா 6000 ஜாதி இருக்குது. இதுதான் வந்து 4 வர்ண கோட்பாடு. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர. இவங்க வந்து பிராமணர்லாம் சொன்ன பரவாயில்ல. பிராமணர் வந்து கடவுள் பேரை சொல்லி சொன்னாங்க. பிரம்மாவுடைய தலையில பிறந்தவன் பிராமணன், பிரம்மாவுடைய தோல்ல பிறந்தவன் சத்திரியன், பிரம்மாவுடைய தொடையில பிறந்தவன் வைசியன், பிரம்மாவோட கால் பாதத்துல பிறந்தவன் சூத்திர அப்படின்னா. இந்த 4 வர்ண கோட்பாடு அப்படின்னும் போது அதை கேட்டோம்னா, அந்த தத்துவத்தை கேட்டோம்னா அருவெருப்பா இருக்கும் உங்களுக்கு. பிரம்மாவுடைய தலையில எப்படி பிறக்க முடியும், தோல்ல எப்படி பிறக்க, தொடையில எப்படி பிறக்க, கால் பாதத்தில் எப்படி இருக்க முடியும்? இந்த படிநிலை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னும் போது பிராமண, சூத்திர, கால் பாதத்தில் பிறந்தவங்க யாருன்னா இப்ப இருக்கக்கூடிய BC MBC மக்கள். BC MBC மக்கள். இந்த மக்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து ஒரு அமைப்பு உருவாக்குனார். நீங்க முதலியாரா, நீ நெசவாளரை செய். நீ யாதவரா, நீ மாடை பார்த்துக்கோ. நீ ஆச்சாரியா, ஆச்சாரி வேலை செய். நீ நாவிதரா, நாவிதர் வேலை செய். வண்ணானுக்கு வண்ணா வேலை சொல்லி ஒரு தொழிலை கொடுத்து ஒரு ஜாதியை கொடுத்துட்டு, நீ கல்வி கிடையாது, உனக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடாது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது, நீ அரசாட்சி செய்யக்கூடாது. இது கடவுள் படிப்புன்னு நம்ப வச்சார். வைசியரா, இந்த நாட்டில் நீ வியாபாரம் செய்யலாம், வணிக செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. சத்திரியன், நாட்டில் ஆளணும், ராணி வயிற்றுல ராஜா தான் பிறக்கணுன்ற ஒரு சட்டத்தை, மனு தர்ம சட்டத்தை உருவாக்கி 4 வர்ண கோட்பாடு. பிராமண, சத்திரியனா இருக்கக்கூடிய ராஜா, ராஜாக்கெல்லாம் குரு நான் சொல்றாரோ ராஜா கேட்டாகணும். இதுதான் வந்து 4 வர்ண கோட்பாடு. இந்த SC/ST மக்களா இருக்கக்கூடிய, இன்னைக்கு அன்டச்சபிளா இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து இந்த 4 வர்ண கோட்பாடு அன்னைக்கு அமைச்ச பிராமணர்களை கேட்குறாங்க கேள்வி. இதுல சமூக நீதியே கிடையாது. ஒருத்தர் கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, அரசாட்சி செய்யக்கூடாதுன்ற. ஒருத்தர் தொழில் தான் செய்யணுன்ற, அவர் அரசாட்சி செய்யக்கூடாதுன்ற. ஒருத்தர் ஆட்சி தான் செய்யணுன்ற, ராஜகுரு ஆகக்கூடாதுன்ற. இது எப்படி சமூக நீதி இருக்குது? இதுல எங்க சமத்துவம் இருக்குது? இதுல எங்க சகோதரத்துவம் இருக்குது? இதுல எங்க சுதந்திரம் இருக்குதுன்னு கேள்வி கேட்ட மக்கள் தான் இன்னைக்கு SC/ST மக்களா இருக்கக்கூடிய அன்டச்சபிள் மக்கள். இதான் பாபா அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றார். டோன்ட் டச்சபிளுக்கு அன்டச்சபிளுக்கு என்ன வித்தியாசம்? அன்டச்சபிள்னா இன்னைக்கு சேரி, காலனி, ஸ்லம்னு இருக்கிறாங்க. இந்த மக்கள் நாங்க ஒதுங்கி வைக்கல. நாங்க ஒதுங்கி இருந்த 4 வர்ண கோட்பாடுல சமூக நீதியே கிடையாது, சமத்துவம் கிடையாது, சகோதரத்துவம் கிடையாது. இது வந்து பிராமணர் கடவுளை உருவாக்கல, பிராமணர் உருவாக்குனாங்க அப்படின்னு இது ஏத்துக்காத இருந்தவங்க தான் அன்டச்சபிள். இந்த அன்டச்சபிள் பாபா அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றார். டோன்ட் டச்சபிளுக்கு அன்டச்சபிளுக்கும். அன்டச்சபிள்னா ஒரு நெருப்பை தொட முடியுமான்னு கேட்டார். ஒரு மின்சாரத்தை தொட முடியுமா? அது போல பார்ப்பன தத்துவம் எங்களை தொட முடியாத போச்சு கடைசி இருக்குன்றார். இன்னைக்கு பாருங்க அந்த தத்துவம் அப்படியே இருக்கும். சேரி, காலனி, ஸ்லம்னு இருக்கும். மற்ற இந்த 4 வர்ண கோட்பாடு ஏற்றுலாம் ஒன்னா இருப்பாங்க. ரெட்டியார் பக்கத்துல செட்டியார் இருப்பாங்க, செட்டியார் பக்கத்துல உடையார் இருப்பாங்க. ஆனா இந்த அன்டச்சபிள் மக்கள் மட்டும் தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க. அது போல ஜாதியற்ற சமூகம், ஜாதி அற்ற சமூகம். இந்த ஜாதியற்ற சமூகத்தை பாபா அம்பேத்கர், பகவான் புத்தர் ஆரம்பிச்சு மகாத்மா புலேலேருந்து, சத்ரபதி சகாமகரிலிருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய அயோத்தாச பண்டிலிருந்து தந்தை பெரியார் இருக்க இந்த 4 வர்ண கோட்பாடு இதுல சமத்துவம் இல்லை அப்படின்னு போராடி
இன்னைக்கு ஒரு சமூக நீதி உருவாச்சு. அந்த சமூக நீதி எப்படி உருவாச்சு அப்படின்னா இறுதியா பாபா அம்பேத்கர் கையில வந்து உருவாச்சு. இந்த உருவானது எப்படி அப்படின்னும் போது 4 வர்ணத்தை சொல்லி 6000 ஜாதியை பிரிச்சாங்க, 9000 ஜாதியை பிரிச்சாங்க. இன்னைக்கு அபிஷியலா பார்த்தா 6000 சமூகம் இருக்கு. இது பாபா அம்பேத்கர் பாக்குற 4 வர்ண கோட்பாடுல 6000 சமுதாயத்தை உருவாக்குறாங்க. 4 வர்ணத்துல 6000 எண்ணிக்கிறார். எப்படி எண்ணிக்கிறாருன்னா ஷெட்யூல் ட்ரைப்னு எண்ணிக்கிறார், ஷெட்யூல் காஸ்ட்னு அமைக்கிறார், பேக்வர்டு கிளாஸ்னு அமைக்கிறார், அப்பர் கிளாஸ்னு அமைக்கிறார். 6000 4 உருவாக்கி கான்ஸ்டிடியூஷன்ல அங்கீகாரம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஆர்டிகல் 340 பேக்வர்டு கிளாஸ், ஆர்டிகல் 341 ஷெட்யூல் காஸ்ட், ஆர்டிகல் 342 ஷெட்யூல் ட்ரைப்ஸ் உருவாக்கிட்டார். இது எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னும் போது சமூக ரீதியாவோ கல்வி ரீதியாவோ பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள், இந்த மக்கள் யாரு நம்ம சூத்திரன் சொல்ற பிசி எம்பிசி மக்கள், அன்டச்சபிள் சொல்ற எஸ்சி எஸ்டி மக்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க 2000 வருஷமா 3000 வருஷமா. இந்த மக்களுக்கு சம உரிமை கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கி இன்னைக்கு அங்க கேட்பாங்க என்ன பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டியான்னு கேட்பாங்க. நம்ம ஃபில் பண்றோம். அது எதுக்குன்னா 2000 வருஷமா புறக்கணிக்கப்பட்ட மக்கள், இந்த மக்களுக்கு ஒரு சமூக நீதி சம அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. அப்போ பள்ளிக்கூடத்திலே கேட்கறாங்க, கல்லூரியிலும் கேட்கறாங்க, அரசாங்க வேலை வாய்ப்புலையும் கேட்கறாங்க. இது ஏதோ ஜாதி உருவாக்குறதுக்கு இல்ல, ஒரு சமத்துவத்தை உருவாக்குறதுக்காக கேட்கறாங்க. இந்த சமத்துவம் இன்னைக்கு இருக்குதா, ஈக்குவாலிட்டி வந்துடுச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் வரல. 1950 இந்திய குடியரசு நாளாவது, இன்னைக்கு 70 வருஷம் ஆகுது கான்ஸ்டிடியூஷன் வந்து. இந்த சமூக நீதி வந்துதான்னு பார்த்தா வரவே இல்லை. ஏன்னா இந்த மக்களே இதுக்கு எதிராக பேசுறாங்க, இந்த சமூக நீதிக்கு எதிராக பேசுறாங்க. என்ன சமூக நீதினா இடஒதுக்கீடு வேணாப்பா, இடஒதுக்கீடால தான் ஜாதி உருவாகுது, ஜாதி உருவானதால் தான் இடஒதுக்கீடு உருவாச்சு, ஜாதி உருவானதால் தான் இடஒதுக்கீடு உருவாச்சு, ரிசர்வேஷன் உருவாச்சு. அப்போ இந்த மக்களை வச்சு பேச வைக்கிறாங்க. என்னடானா அந்த தத்துவம் சொல்றல, அந்த கொள்கைன்னு சொல்றல, அதை வந்து இன்னி வரைக்கும் அது எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ், இது எஜுகேட் பண்ணவே இல்லை அந்த தத்துவத்தை. இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் பார்த்த உடனே சொல்லிடலாம், அரசியல் சட்டத்தை எழுதிட்டார், அரசமைப்பு சட்டத்தை எழுதிட்டார், 8 மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தாரு, 8 மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவர் படிச்ச படிப்பு அமைச்சரா இருந்தார். அவரு அமைச்சரை மட்டும் இல்ல, அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவரை ஒரு பங்காளியா இருக்கிறாங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு வெட்டின் குத்தின்னு சாவுறாங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு பங்காளியா இருக்கக்கூடிய அவங்களே வெட்டின் குத்தின்னு சாவுறாங்க. பாபா அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றார் செப்டம்பர் 27, 1951, 1951 ராஜினாமா பண்றாரு. எதுக்காக ராஜினாமா பண்றாரு அப்படின்னும் போது 5 காரணத்துக்காக ராஜினாமா பண்றாரு. முதல் காரணம் பேக்வர்டு கிளாஸ் மக்களுக்காக ராஜினாமா பண்றாரு. 2வது காரணம் ஹிந்து கோட் பில், இந்து திருத்த மசோதா, பெண்களுக்காக, ஒட்டுமொத்த பெண்களுக்காக ராஜினாமா பண்றாரு, இந்து கோட் பில்லுக்காக. 3வது காஷ்மீர் பிரச்சனைக்காக, மொழி வாரிய மாகாணத்தை பிரிக்கிறதுக்காக, மைனாரிட்டி மக்களுக்காக. இந்த 5 காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு சட்ட அமைச்சர் பதவி கொடுத்துட்டு வர்றாரு. அவரை சமாதானப்படுத்துற நாட்டுடைய பிரதமர் நேரு கூட சமாதானப்படுத்துற என்னன்னா தேர்தல் 6 மாசம் இருக்குது, தேர்தல் வந்தோம் நீங்க சொல்ற எண்ணத்தை நான் நடைமுறைப்படுத்துறேன்றார். அதை சொல்றாரு, உனக்காக நான் இந்த சட்டத்தை எழுதல, கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கல, இங்க கேள்வி கேட்கறாங்களே இந்த மக்களுக்காக இல்ல, இந்த நாட்டுக்காக இந்த சட்டத்தை உருவாக்கி, இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன்றார். ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி வச்சுதான் நாடோடைய வளர்ச்சி இருக்குதுன்றார். ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி வச்சுதான் நாடோடைய வளர்ச்சி இருக்குது. நான் எழுதிக்கிற சட்டம் இல்ல, இனிமேல் எழுத போற சட்டம் இல்ல, இந்த இந்து கோட்புல், இந்து திருத்த மசோதா கொண்டு வரல, பெண்களுடைய விடுதலை வரலன்னா குப்பையில கோபுரம் கட்டுற மாதிரி நான் எழுதின சட்டமே, அதனால அதை கொண்டு வரணுன்றார். கொண்டு வர முடியல நேரால. ஏன்னா கட்சியில இருக்க மந்திரி சபையில எதிர்க்கிறாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்கிற ராஜேந்திர பிரசாத் எதிர்க்கிறார். அதே போல நேரு பேக்வர்டு கிளாஸ் போது இந்து கோட்பிலுக்கு ஆதரிக்கிறாரு, ஆனா பேக்வர்டு கிளாஸ் போது அவரும் எதிர்க்கிறார். அதனால 5 காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு. சொல்றாரு, நான் உருவாக்குன ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், அந்த கட்சி பேரு கூட கழிச்சிருவேன், நான் கட்சி கழிச்சிட்டு பேக்வர்டு கிளாஸ் ஃபெடரேஷன் அறிவிச்சிருவேன். நான் என் மக்களோடைய அந்த மக்களுடைய அக்கறை தான் எனக்கு முக்கியமா இருக்குதுன்றாரு. என் மக்கள் அடைஞ்ச முன்னேற்றம் விழிப்புணர்வு 20 ஆண்டு அந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்கன்றாரு. அதை சொல்லும் போது என்ன 20 ஆண்டு பின்தங்கி இருக்கிறாரு அப்படின்னும் போது, இந்த மக்களுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் 1932 பூனா ஃபேக்ட்ல கிடைக்குது. பூனா ஒப்பந்த அடிப்படையில் அரசியல் இடஒதுக்கீடு இந்த மக்கள் 1932 கிடைக்குது. அப்ப திராவிட கட்சியெல்லாம் 44 தான் உருவாக்குறாங்க, 49 திராவிட முன்னேற்ற கட்சி உருவாகுது, அண்ணா திமுக 1973.
அப்ப 1932 இந்த கட்சி இயக்கம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி 1932 நம்மளுக்கு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கிடைக்குது. எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் 1943 கிடைக்குது இந்த மக்களுக்கு. அப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்தோன்னா நடைமுறைப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இந்த மக்களுக்கு நடைமுறை கொண்டு வராங்க. பேக்வர்டு கிளாஸ் மக்களுக்குன்னு ஐடென்டி பண்ண கிடையாது, ஐடென்டி கிடையாது. ஏன்னா மகாத்மா நம்மள இந்துக்குன்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டார். 48 காந்தி இறந்த பிறகுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறதால இந்த ஆர்டிகல் 340 பேக்வர்டு கிளாஸ் ஐடென்டி பண்றாரு. பெரிய எதிர்ப்பு. இன்னைக்கு சிலை வச்சிருக்கிறாங்க 3000 கோடிக்கு பட்டேலோட சிலை. அவரெல்லாம் எழுந்து நின்று கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட சட்டம் கொடுத்துட்டா நீ எது வேணா பேசலாம், எது வேணா செய்யலாம், நாங்கள் ஒத்துக்கணுமான்னு கேட்கிற உரிமையில பேசுறாரு. அது போல பல இடைஞ்சல், பல கேள்விகள். இது மத்தியில் ஆர்டிகல் 340 கொண்டு வந்துட்டு என் மக்களோட அந்த மக்களோட அக்கறை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு தந்தை பெரியார் வந்து சந்திக்கிறார். நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றார், நான் கொண்டு வந்துட்டேன் சட்டத்தில், ஆனா நடைமுறைக்கு வரல. ஏன் நடைமுறைக்கு வரலன்னா 3000 வருஷமா இருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரமம் உருவாக்குன மனு தர்ம சட்டத்தை உருவாக்குன அந்த நபர்களே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சட்டத்தை தான் அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க தவிர நான் கொண்டு வந்து இந்த அரசியல் சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அதனால் நம்ம அந்த இடத்துல போய் உட்காரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்த மைனாரிட்டி, எஸ்சி எஸ்டி மக்களை ஒருங்கிணைக்கணுன்றதுக்காக தான் இந்திய குடியரசு கட்சின்னு உருவாக்குறார். இந்திய குடியரசு கட்சி உருவாக்குறார். அப்படியாப்பட்ட ஒரு பாபா சாஹேப் தத்துவத்தை போய் சொன்னோமா மக்கள்கிட்ட? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சட்டமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு தெரியுமானா தெரியாது. இன்னைக்கு ஏன் நான் ரொம்ப திராவிட அரசியல் மேல கோவப்படுறேன்னா, 67 இருந்து ஆட்சிக்கு வந்தாங்க, 53 வருஷம் ஆயிடுச்சு. சமூக நீதியத்தை பத்தி பேசுவாங்க, வேற எதுவும் கிடையாது. இந்த சமூக நீதி எப்படி உருவாச்சுன்றதை எந்த மக்கள்கிட்ட போய் சொல்லல. ஏன்னா ஒரு தத்துவன்றது வன்னியருக்கு அதே தத்துவம், வன்னியர் சமூகத்துக்கு, தலித் மக்களுக்கு அதே தத்துவம், தேவர் மக்களுக்கு அதே தத்துவம், கவுண்டர் மக்களுக்கு அதே தத்துவம், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு ஒரு தத்துவம். ஒரு தத்துவத்தை சொல்லி ஒருங்கிணைக்கணும், சகோதரத்தை உண்டாக்கணும், அதுதான் தத்துவம். இன்னைக்கும் பிரச்சனை இருக்குது. அப்படியாப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை கூட அருவாலயத்தில் போய் வெட்டுறாங்க. அப்ப அந்த மக்கள் வெட்டுறாங்கன்னா அந்த மக்களுக்கு எந்த விழிப்புணர்வே கிடையாது. அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த மக்கள், ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வந்து சிலையை வைக்கிறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையனா, அந்த சிலையை தட்டி பார்க்கணும். சிலையை தட்டி பார்த்துட்டு நீனா சிமெண்ட் செலவு வச்சுக்கிறியா, எங்களுக்கு ரைட் டு ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தது அவர் தான். எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இந்த ரிசர்வேஷன் கொடுத்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். கல்வியில வேலை வாய்ப்புலாம் நான் வெங்கல செலவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெங்கல செலவு வச்சு ஆகணும் பேக்வர்டு கிளாஸ் மக்கள். அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தத்துவம். அந்த தத்துவத்தை போய் சொன்னாங்களான்னா சொல்லவே இல்லை. சரி, பாபா சாஹேப் படம் போட்டு இயக்க நடத்துறவங்க போய் அந்த தத்துவத்தை சொல்றாங்களான்னு பார்த்தா சொல்லவே இல்லை. என்ன தத்துவம் சொல்ல போறாங்க? இப்ப நான் வரேன், வெளியில வரேன், இப்ப தேர்தல் காலமா வருது, யாரோ பார்த்தாலும் ஒரு 200 பேர் 500 பேர் சந்திச்சாலும் யாரு கூட கூட்டணி, எந்த கட்சி கூட கூட்டணி, எத்தனை சீட்டு வாங்க போறீங்க, ஏதாவது சீட்டு வாங்கி உள்ள போடுங்கன்றான். இப்ப நான் கூட்டணி வைக்கலாம், சீட்டு வாங்கலாம், எந்த தத்துவத்தை போய் சொல்ல முடியும்? ஒரு அண்ணா திமுக கூட போய் கூட்டணி வச்சு சீட்டை வாங்கின வந்து எந்த தத்துவத்தை சொல்ல முடியும்? நான் இது போல தத்துவம் சொல்ல முடியுமா? நான் எடப்பாடி தத்துவம் தான் சொந்த மக்கள்கிட்ட போய் சொல்லணும். நான் திமுக கூட கூட்டணி வச்சு நான் உதயநிதி ஸ்டாலினுடைய தத்துவம் தான் போய் சொல்லணும். வேற இந்த தத்துவம் வரலாறு வார ஒரு விஷயத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லிட்டு போனார். சமூக நீதினா, ஜஸ்டிஸ்னா, லிபர்ட்டினா, ஈக்குவாலிட்டினா, ஃபெட்டர்னிட்டினா, இந்த நாடு எப்படி இருக்கணும், நாட்டில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணும் போய் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ பாபா சாஹேப் படம் போட்டு இயக்க நடத்துற கட்சி வரும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாத போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்லாத இருக்கிறதால தான் இன்னைக்கு ரிசர்வேஷனா என்ன அப்படின்னு கேட்டா தெரியல. இன்னைக்கு பேக்வர்டு கிளாஸ் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஐடென்டி பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களெல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு சமூகத்தை சொன்னா ஒரு 30 சமூகம் எல்லாம் சேர்ந்து சொன்னா சொல்ல முடியும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் 252 சமூகத்தை ஐடென்டி பண்ணி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். இதுல பாத்தீங்கன்னா பேக்வர்டு கிளாஸ் 143, மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் 41, டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி 68, 68, மொத்தத்தில் பார்த்தா 252 சமூகம் இருக்கிறாங்க. இந்த 252 சமூகம் எப்படி இருக்கிறாங்க, இடஒதுக்கீடு எப்படி போறாங்கன்னா, மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு, 69%, 18.1% தான் எஸ்சி எஸ்டி மக்கள், 50% மக்கள் இந்த 252 சமூகத்தை சேர்ந்தவங்க போறாங்க. 252 சமூகத்தை சேர்ந்து போறாங்க. இன்னைக்கு சட்டக்கல்லூரி இது அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த 69% ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறோம், பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, மைனாரிட்டி உள்ளொதுக்கீடு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது இதில் கட் ஆஃப் மார்க் நியமிக்கிறாங்க. இந்த கட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்களோட பேக்வர்டு கிளாஸ் மக்கள் கட் ஆஃப்ல கம்மியா இருக்குது மார்க், எம்பிசி மக்களும் மார்க் கம்மியா இருக்குது இந்த கட் ஆஃப். ஆனா இந்த சமூகத்தை என்ன பண்றாங்க, இன்னைக்கு
இந்த சமூகத்தை வச்சு இடஒதுக்கீடு எதிராகவே பேச வைக்கிறாங்க. இடஒதுக்கீடுல இருக்கக்கூடிய இந்த சமூகம் இடஒதுக்கீடு எதிராகவே பேச வைக்கிறாங்க. இடஒதுக்கீடுனா ஏதோ சேரியில் இருக்கிறவங்களுக்கு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, ஸ்லம்ல இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இந்த மக்களை வச்சே பேச வைக்கிறாங்க. இதால எவ்வளவு ஆபத்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேக்வர்டு கிளாஸ் மக்களுக்கு ரிசர்வேஷன் பறிச்சாச்சு. ஓபிசி மக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய தமிழகத்தை 15% எடுத்துக்கொண்டு பங்கு எடுத்துக்கொண்டு அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிச்சாங்க. எவ்வளவு பறிச்சிருக்கிறாங்கன்னா 11,027 சீட்டு கிடையாது, எல்லாம் 0,0,0,0. எஸ்டி மக்களுக்கு இருக்குது, எஸ்சி மக்களுக்கு இருக்குது இடஒதுக்கீடு, இது மருத்துவ படிப்பு. ஆனா ஓபிசி மக்கள் பேக்வர்டு கிளாஸ் மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவங்களோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா 11,000 பேருக்கு டாக்டர் ஆக வேண்டியது அதை பறிச்சிருக்கிறாங்க. நம்ம அரசியல்ல பேசக்கூடாது, பாலிடிக்ஸ் தேவை, ஆனா பாலிசி பேசலாம். அதுதான் ஜனநாயகமே. நம்மளுக்கு ஜனநாயகம் இருக்குது. பாலிசி எந்த கட்சியுடைய பாலிசியை பத்தி வேணா பேசலாம். கட்சியை பத்தி அரசியல அவங்கள திட்டுறது இவங்களை திட்டுறது அது நம்மளுடைய வேலை கிடையாது. ஆனா பாலிசியை பத்தி அது எந்த கட்சி இருந்தாலும் பாலிசியை பத்தி நம்ம பேசலாம். அவங்களுடைய கொள்கைனா கோட்பாடுனா அது நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 19 நம்மளுக்கு ரொம்ப கிளியரா சொல்லுது நம்மளுக்கு. அதுபோல இந்த மக்கள் இடஒதுக்கீடுன்றது இன்னைக்கு கேள்விக்குறியாயிடுச்சு. இது நம்ம என்ன பண்றோம்னா ஓபிசி மக்களுக்கு தானே இடஒதுக்கீடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் சைலண்டா இருக்கோம். பக்கத்து வீடு எரிஞ்சா என்ன ஆகும்? பக்கத்து வீடு எரியுதுன்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்தா என்ன இருக்கும்? நம்ம வீடு எரி, அடுத்தது நம்ம கிட்டே வருவாங்க, நம்ம கிட்டே வருவாங்க. இது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவு. நான் போய் நின்று போராட்டம் பண்ணா இவர் ஏன்டா ஓபிசிக்கு போய் போராட்டம் பண்றாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப என்னடா நம்ம மக்களை இன்னி வரைக்கும் எஜுகேட் பண்ணவே இல்லை. எஜுகேட் பண்ணி அஜிடேட் ஆகணும், அறிவு சிந்தனை அஜிடேட் ஆகணும். அறிவு சிந்தனை அஜிடேட் ஆகணும் தான் ஆர்கனைஸ் ஆக முடியும். நம்ம எத்தொன்னு ஆர்கனைஸ் ஆயிடும். எத்தொன்னு ஆர்கனைஸ்ன்றது திடீர்னு ஒரு கூட்டம் கூடுறது சேர்ந்துடும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் கலைஞ்சிடும். அந்த முதல் வார்த்தை 130 கோடி மக்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, அப்படியாப்பட்ட கான்ஸ்டியூஷனை கொடுத்துட்டு 130 கோடி மக்கள் தலையெழுத்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டு 3 வார்த்தை சொல்றேன்: எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். அப்ப எஜுகேட் பண்ணமா, கற்பிச்சமா? கற்பிக்கவே இல்லை. எடுத்த உடனே ஆர்கனைஸ் ஆயிரும். இந்த ஆர்கனைஸ் ஆகிறதால இது அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது? இந்த எண்ணிக்கை பார்த்தோன்னா கம்மியாகும். அடுத்த ஆண்டு என்ன ஆக போகுதுன்னா அதோட கம்மியாகும். அப்படி 5 ஆண்டு கழிச்சு சேவா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நீங்க வந்து முதல்ல தத்துவத்தை தலைமையை ஏற்றுக்கணும். தத்துவத்தை தலைமையை ஏற்றுக்கணும். ஒரு விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணணும். சும்மா நம்மளுக்கு சம்பளம் சும்மா கிடைக்கல, மக்களுடைய வரி பணம். அப்ப மக்களை சார்ந்த விஷயம் என்ன நடக்குது நாட்டில், நீட்னா என்னன்றதை பேசணும். இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்திருக்குது, அதை பத்தி எதனா டிஸ்கஷன் இருக்குதா? எதுவுமே கிடையாது. இப்போ மக்கள்கிட்ட எந்த அவேர்னஸ் கிடையாது. முன்னெல்லாம் பெண்கள் அரசியல் பேசுவாங்க. பெண்கள், படிக்காத பெண்கள், படிச்ச பெண்களை படிக்காத தெருவில் இருக்கக்கூடிய தண்ணி பிடிக்கிற இடத்துல அரசியல் பேசுவாங்க. விலைவாசி என்ன ஆச்சு இன்னைக்கு, கண்ணாமுன்னான்னு திட்டுவாங்க. ஆட்சியாளர்ல ரேஷன் கடையில் கியூ நிற்பாங்க, அரிசி, பருப்பு, பாமாயில், சக்கரை வாங்கத்து நிற்பாங்க. அங்க பேசுவாங்க அரசியல். இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு, இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு, எவ்வளவு அவநிலையில் இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் திட்டுவாங்க. பஸ்ல போகும்போது திட்டுவாங்க. இப்ப எந்த பெண்களும் பேசுறது கிடையாது அரசியலுக்கு. என்னடா மிஸ்மாரிசம் பண்ணியாச்சு. இன்னைக்கு சீரியல் காட்டி சீரியஸா ஆக்கி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறாங்க பெண்களுக்கு. இந்த சமூகம் ஒட்டி இந்த சமூகத்துல நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எந்த டிஸ்கஷனே கிடையாது. எந்த பெண்களுக்கு டிஸ்கஷன் கிடையாது. அது போல எல்லாத்தையும் மிஸ்மாரிசம் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்மளுடைய ஜிஎம் கூட சொன்னார், அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து சேவை வந்து பிஎஸ்என்எல்ல வந்து எல்லா அரசு ஊழியர்களும் அதான் பயன்படுத்தணும், அரசாங்கம் இருக்கக்கூடிய பயன்படுத்தணும் சொல்லிட்டாங்க. எப்போ 80,000 பேர் வெளியே அமிச்சிட்ட பேர், 80,000 பேர் வெளியே அமிச்சிட்ட பேர். இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 65,000 பேர் இருக்கிறாங்க. ஜனவரி மாசம் இதே மாதிரி இன்விடேஷன் போட்டு வந்தாங்க என்கிட்ட. என்னன்னா எல்லாம் விஆர்எஸ் கொடுத்துட்டோம், விஆர்எஸ் கொடுத்துட்டோம், அதனால பாராட்டு விழா வச்சிருக்கிறோம், நீங்க வந்து எல்லாரையும் பாராட்டணும். நான் என்ன பாராட்டணும்னு கேட்டேன் உங்களை. இல்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சது. சரி, வாய்ப்பு கிடைச்சது, என்ன வாய்ப்பு கிடைச்சது? எங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட். அந்த செட்டில்மெண்ட் எத்தனை நாள் வாழ முடியும்? நம்ம அந்த காசை வச்சுன்னு எத்தனை நாள் வாழ முடியும்? சரி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு, அடுத்தது உன் குழந்தைக்கு என்ன வாய்ப்பு கிடைக்க போகுது சொல்லு அப்படின்னு பாராட்டுறதுக்காக வர அங்க வந்து இருக்கோம். நம்மளோட எதிர்கால குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? உன் குழந்தைக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க. 25, 26 வயசு வந்துட்டாலே போதுங்க. 30, 20ன்னா அடுத்தது குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணான்னு. அந்த குழந்தைய போயிட்டு கல்யாணம் பண்ணலான்னு பண்ணா மாப்பிள்ளை எங்க வேலை செய்யறான்னு கேட்பாங்க. பிரைவேட். இன்னைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கடிச்சிட்டு டாக்டர் படிப்பு வாய்ப்பு கிடைச்சு வேணான்னு சொல்லிட்டு ஐடியில் போனாங்க எல்லாமே குழந்தைங்க. இன்னைக்கு ஐடியில் இருக்கிறவங்க என்ன ஆனாங்க?
ஐடி ஃபீல்டு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 84,000 ரூபாய். இப்போ என்னப்பா பண்ற? லேப்டாப்ல வேலை செய்யற. என்னப்பா லேப்டாப்ல வேலை? மேன் பவர் சப்ளை பண்ற. என்னப்பா மேன் பவர்? வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது, சமையல் பார்த்துக்கிறது, சமையல் செய்யறது, தோட்ட வேலை செய்யறது, பிளம்பர் எதுனா இருந்தா. ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு வேலை தெரியாது. வேலை இந்த லேப்டாப் மூலியமா மேன் பவர் சப்ளை பண்றாங்க. என்ன மேன் பவர்னா இதுதான் சொல்றேன். இது மூலியமா எனக்கு இப்போ ஒரு 25 ரூபா 30 ரூபா கிடைக்குதுண்ணா. அது கண்டினியூ இதை பார்த்துனே இருக்கணும், இதை வேலை செய்துனே இருக்கணும்ன்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஐடி ஃபீல்டு வந்து அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மாப்பிள்ளை கம்பெனியில் வேலை செய்யறாருன்னா கம்பெனி மூடிட்டா என்ன பண்றதுன்னு கேட்பான். பிசினஸ் பண்றாரு, பிசினஸ் லாஸ் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்பான். அப்ப பொண்ணு எப்படி கொடுப்பாங்கன்னா, மத்திய அரசுல மாநில அரசுல அரசாங்க ஊழியரா இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவர் ஒல்லியா இருக்கிறாரு, குண்டாக்குறாரு, செவப்பா இருக்கிறாரு, கருப்பாக்குறாரு கிடையாது, உடனே பொண்ணை கொடுத்துறான். அப்போ அரசாங்க வேலை வாய்ப்புன்றது எப்படி ஒரு தன்மானம் இருக்குது பாருங்க, ஒரு சுயமரியாதை எப்படி கிடைக்குது பாரு. அப்படியேப்பட்ட வேலையை நீ பறிச்சாச்சு. பறிச்சுட்டு இன்னைக்கு என்ன ஏன் கொடுங்கன்னா தனியார் மயம், பிரைவேட்டேஷன். பிரைவேட்டேஷன்ல சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி பிரைவேட்டேஷன்ல எப்பயும் வந்தாச்சு. கான்ட்ராக்ட்ன்ற பேஸ்ல பிரைவேட்டேஷன் ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து சரியா பிஎஸ்என்எல் சரியா ஒர்க் ஆகல, சேனல் மற்ற மாதிரி பிரைவேட் இது மாதிரி தொலைபேசி மாதிரி ஃபோன் மாதிரி ஒர்க் ஆகலன்னா எல்லாருக்கிட்டே பைக்கை கொடுத்துட்டு காரை கொடுத்துட்டு எல்லாம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் கார்டு வந்து சைக்கிளை கொடுத்துட்டு நீ 80 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டணும், ஓட்ட முடியுமா? அதான் நிலைமை இன்னைக்கு. இது எனக்கு சர்வசாதாரணமா நான் கவுன்சிலரா இருக்கும்போது ஒரு அம்மா பணி துப்புரவு பணி செய்யற ஒரு அம்மா தாய் வந்து எனக்கு புரிய வச்சாங்க. வேற யாரும் புக்கு தத்துவம்லாம் எந்த தத்துவமே எனக்கு புரிய வைக்கல, எந்த தத்துவமே எனக்கு புரிய வைக்கல. அந்த அம்மா என்ன புரிய வச்சாங்க. என்னடா எல்லாம் பத்தியா சரியா வேலை செய்ய மாட்டாங்க, எங்க பார்த்தாலும் குப்பை இருக்குது, அங்க பார்த்தா இருக்குது, சரியா வேலை செய்ய மாட்டாங்க இந்த கார்பரேஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னா. இது எனக்கு அப்படியே ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு அவங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்றதால உரிமையா நம்ம சரியா வேலை பண்ண மாட்டேன், எங்க பார்த்தாலும் போன் வருதுமா. நைனா என்ன நைனா பேசுற அப்படின்னு. என்னம்மா 30,000 பேர் மாநகராட்சியில மக்கள் தொகை இருக்கும் போது சென்னையில 21,000 பேர் வேலை செய்தேன். இன்னைக்கு 65 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. 7,500 பேர் தான் நான் வேலை செய்யறேன். நாங்க 7,500 பேர் தான் வேலை செய்யறோம். எத்தனை தெருவை பெருக்க முடியும்? அந்த வண்டி எப்படி எடுத்துன்னு போக முடியும்? ஒரு பேரிங்க போயிட்டா கூட, ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பி போயிட்டா கூட அந்த வண்டி சக்கரம் ஓட்டியாவனா கூட எந்த மெட்டீரியல் இல்லைன்னா நாங்களே அதை சரி பண்ணிக்கிறோம், அந்த இழுத்துன்னு போறோம் பாக்குறேன். இதை வந்து எங்க மேல பழி சொல்லிட்டு அரசாங்கம் இது தனியார் மயமாக்குறதுக்காக அப்படி பண்றாங்க நைனான்ட்டாங்க. இதை சொல்லி 2 மாசத்துல நான் மாநகராட்சியில போறேன். மேயர் சொல்றாரு அரசு ஊழியர் சரியா வேலை செய்ய மாட்டாரு, அதனால சிங்கார சென்னை ஆக்கணும். மலேசியால ஓனெக்ஸ்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க போறேன். இது சிங்கப்பூர் மலேசியா ஆகணும். எல்லா கவுன்சிலர் கை தட்டாங்க, நான் ஒண்டி தட்டல. ஏன்னா இந்த அம்மா ஆல்ரெடி என்னை எஜுகேட் பண்ணிட்டாங்க. அப்ப தனியார் மயமாக்குறதுக்காக தான் இந்த வார்த்தையை மக்கள் அந்த சும்மா வந்து ஒரு பணி செய்யற துப்புரவு பணி செய்யற பெண்கள் ஆண்கள் இவங்க மேல இந்த பழிய போட்டாங்க போல. தனியார் மயமா ஆயிடுச்சு. ஓனெக்ஸ்னு ஒரு நிறுவனம் மலேசியா. சரி, மலேசியால இருந்து ஆட்கள் இட்டுன்னு வந்து மேன் பவர் இட்டுன்னு வந்து வேலை செய்வாங்க போலன்னு பார்த்தா இங்க இருக்கிற ஆளுங்களே இட்டுன்னு வந்து வச்சு இந்த மோர் மார்க்கெட்ல ஒரு ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் எடுத்து வந்து கொடுத்துட்டு இவங்களே வேலை வாங்குறாங்க. அப்ப அரசாங்கத்துடைய பாலிசி எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் வேணா வேற மாதிரி இருக்கும். மற்ற கட்சி ஒரு கட்சி பேசு, ஒரு கட்சி இன்னொரு கட்சி பேசு, இன்னொரு கட்சி பேசு. ஆனா பாலிசின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், பாலிசி ஒன்னா இருக்குது. அப்ப கேட்டேன் நான், சரி தனியார் மயமா இது யாருன்னு பார்த்தா இன்னார் அம்மாவுக்கு இன்னார் வீட்டுக்காரர் அவர் பங்குனாங்க. 2வது ஆட்சி வந்தது. இது யாருதுன்னா இது சின்ன அம்மாவுக்கு பார்ட்னர் நாங்க, இது நீல் மெட்டல் அமெரிக்கால இருந்து வந்துடுச்சுன்னா. அப்போ பாலிசி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாகுது. அப்ப பாலிசி அரசாங்கத்துடைய பாலிசினா இன்னைக்கு அரசாங்க வேலை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அரசாங்க வேலை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு அந்த கட்சிக்கு மாசனா நீ சந்தா கொடுப்பியா, ஒரு பங்கு கொடுப்பியா, இல்ல வருஷத்துக்கு ஒரு பங்கு கொடுப்பியா? கொடுக்க போறதில்ல. தனியார் மயம் ஆயிடுச்சுன்னா ஷேர் ஹோல்டர் ஆயிடுறாங்க, பங்குதாரர் ஆயிடுறாங்க. அவங்களுக்கும் கிடைக்குது, கட்சியும் கிடைக்குது. இதுதான் அவங்களுடைய பாலிசியா இருக்குது. பிரைவேட்டேஷன்ன்றது சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு எல்லாமே. அது ஆளுங்கட்சி மத்தியில இருக்கட்டும், மாநிலம் இருக்கட்டும், எல்லாமே. இதால என்ன அடிப்படுதுன்னா பாபா சாஹிப் என்னங்குது பத்தியா? நம்ம பாபா சாஹிப் சிலையை அடிச்சிடறாங்க, சிலையை இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல போய் போராட்டம் பண்றோம். 2 மணி சிலையை வச்சுட்டாங்க. தெரியும் அரசாங்கத்துக்கு சிலையில உயிர் கிடையாது. பாபா சாஹிப் அம்பேத்கர் உயிர் சிலையில கிடையாது. அவரோட உயிர் உருவாக்குன இந்திய அரசியல் சட்டத்துல தான் அவரோட உயிர் இருக்குது.
இப்போ இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கல்வியில வேலை வாய்ப்புல எப்படி அமைச்சிருக்கிறாரு. இப்போ அரசாங்கம்னு வந்துட்டா இந்த இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அரசாங்கம்னு வந்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு 169 பேருக்கு தமிழ்நாட்டில் கொடுத்தே ஆகணும். மத்தியில 50% ரிசர்வேஷன் கொடுத்தே ஆகணும். அப்புறம் இந்த ரிசர்வேஷனை காலி பண்றதுக்காக இந்த சமூக நீதியை சுக்குநூறா நுறக்கிறதுக்காகவே இந்த தனியார் மயத்தை கொண்டு வர. தனியார் மயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடஒதுக்கீடு கிடையாது, எந்த ரிசர்வேஷனு கிடையாது, எந்த கட் ஆஃப் மார்க்கும் கிடையாது, எந்த ரைட்ஸு கிடையாது. அதனால எதிர்காலம்லாம் ரொம்ப மோசமா இருக்க போகுது. நம்மளுக்கு இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சதால இந்த இடத்துல அரங்கத்தில் உட்காந்து பேசினுக்கோம். இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாம் பிரைவேட்டேஷன் ஆகி முடிச்சாச்சு. இப்போ இந்த கல்வியை பறிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா மார்க் எடுத்த அப்படின்னு கேட்டா 900 அப்படின்னா ஏன் அவ்வளோ கம்மியாக எடுத்தேன்றான். 1000 கிராஸ் பண்ண தான் நல்ல மார்க்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள், SC/ST மக்கள் எல்லாம் அந்த லெவலில் போட்டு இன்னைக்கு IAS, IPS, டாக்டர், இன்ஜினியர், IRS, IFS எல்லாம் உட்காந்தாச்சு அந்த இடத்துல. இது அவங்களால கண்டு பொறுக்க முடியல. ஆனால் நீட், ஒரு மெடிக்கல் சீட் படிக்கிற நீட், அந்த குழந்தை பார்க்கும்போது பேட்டி கொடுக்கும்போது எல்லாம் பார்க்கறது போது அந்த பேட்டி கொடுக்கும்போது நல்லா பார்க்கலாம். எனக்கு நீட்னா என்னன்னு தெரியலன்னு 1176 மார்க் எடுத்த குழந்தை நீட்னா என்னன்னு தெரியல. அது மக்கு குழந்தை நம்ம நினைச்சுன்னு இருப்பாங்க நிறைய பேர் அந்த கும்பல் ஒரு கும்பல் அப்படித்தான் நினைக்குது, அந்த குழந்தைக்கு படிப்பேர்ல போலன்னு. இந்த எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட், அப்புறம் குவார்டர்லி எக்ஸாம், அப்புறம் மிட் டெர்ம் டெஸ்ட், அப்புறம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். இதுலேயே குழந்தைங்களுடைய கெப்பாசிட்டி தெரியும். மேத்தமெட்டிக்ஸில் எப்படி இருக்கிறாங்க, தமிழில் எப்படி இருக்கிறாங்க, இங்கிலீஷில் எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ். டைமிங் பத்தாது. அதனால என்ன பண்ண டியூஷன் வச்சிருவோம். இந்த இதுக்குள்ள ஆனுவல் எக்ஸாமுக்குள்ள ஒரு டியூஷன் சேர்த்து அந்த சப்ஜெக்டை குழந்தைக்கு பர்சனலாக பண்ணி டியூஷன் வச்சு அது குழந்தை ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம். அந்த குழந்தை அனிதா என்ற குழந்தை அந்த சிஸ்டமே இல்லை, அப்படியே போயிட்டு 1176 மார்க் எடுத்தது கனவு கண்டுச்சு. அந்த குழந்தை நீட்டுன்னா நான் தெரியலன்னும் போது எல்லாரும் நீதிமன்றத்திலேருந்து நீதிபதியிலேருந்து அதை பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட பேசினுக்கிறான். அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க ஆசிரியர், உங்களுக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, அரசாங்கத்தோடைய பர்சன்டேஜே வரல நீட்டில், அரசாங்கம் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சம்பளம் வாங்கலையா அப்படின்னு கண்ணாமண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சாங்க நீதிமன்றத்தில். ஒரு ஆசிரியர் சொல்றாரு, இன்னும் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறது அவருக்கே தெரியலையே, சிலபஸ் புக்கு இல்லையே, புக்கு இருந்தால் தானே அதை நாங்கள் முதல் படிக்க தெரிஞ்சுக்கணும், நாங்கள் படித்தா தானே மாணவர்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். இது கூட ஒரு நீதிபதிக்கு தெரியல. என்னன்னா உடனே கோர்ட்டு கண்டெம்ட் போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க போலீஸில். அப்போ அந்த குழந்தை சொல்லும் போது அந்த புக்கு கிடையாது, சிலபஸ் புத்தகம் கிடையாது. புத்தகம் இருந்தாலும் அதை சொல்லிக் கொடுத்துக்கு ஆசிரியர் வேணும். இப்போ ஆசிரியருக்கே அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த புத்தகம் இல்லை, அவர் படித்தா தான் அவர் சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்கள போயிட்டு எக்ஸாம் நீட் எழுதுனா எப்படி எழுத முடியும்? அன்றைக்கி ஒரு குழந்தை வந்தது +2 முடிச்சுட்டு MBBS பாஸ் பண்ணிட்டு நீட் எழுதுனேன், நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா பாஸ் பண்ணிட்டேன், சீட்டு கிடச்சது, பிளஸிங் வாங்க வந்தது. என்னப்பா எப்படி படித்தேன்னு கேட்டேன். 1.25 லட்ச ரூபா கொடுத்து ப்ரைவேட்டு சென்டர் போனேன், அந்த எக்ஸாம் எழுதுனேன், போனேன், அவங்க சரியாக சொல்லிக் கொடுக்கல. உடனே வேற இடத்துக்கு போனேன் சென்டருக்கு, 2 லட்ச ரூபா கட்டாமல் கொடுத்துட்டேன். அந்த இடத்துல தான் என்னை தயார் பண்ணாங்க. அப்போ அந்த 1.25 லட்ச ரூபா வாங்கிட்டேன், திருப்பி கொடுக்கலன்னாங்க. அப்போ 3.25 லட்ச ரூபா கொடுத்து அந்த நீட்டு சென்டருக்கு போயிட்டு அவன் அந்த குழந்தை படிச்சுட்டு போய் எக்ஸாம் இருந்தாலும் பாஸ் பண்ணான். யாருக்கிட்ட இருக்குது? கிராமத்தில் போனீங்கன்னா வன்னியர் மக்களா பொருளாதாரத்தில், கல்வியில், எம்ப்ளாய்மெண்ட்டில் ஷெட்யூல் காஸ்ட் மக்களோட ஒரு படி கீழே இருக்கிறாங்க எஜுகேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டில். அங்கே கிராமத்தில் போனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. BC, MBC, SC/ST மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்குமானா வாய்ப்பு கிடைக்காது. அப்போ யாரு போறோன்றது ஒரு இருக்குது. அந்த காசு 3.25 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போறவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு கூட கிடைக்குது. அதனால இந்த சமூக நீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எல்லாத்தையும் இன்னைக்கு அழிச்சாச்சு. இன்னைக்கு எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. இன்னைக்கெல்லாம் 2 குழந்தை எவ்வளோன்னா 2 குழந்தை, இப்போ கட்டினா ஃபேஷனா ஒரு குழந்தை தான்றான். அடுத்தது ஒரு குழந்தை பிறந்த பையன் ஒரு பொண்ணு பெற்றுக்கணும், ஐயோ வானா பண்ணுறான். ஏன்னா இன்னைக்கு கணவன் மணி வேலை செய்து கூட 2 குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. பணத்துக்கு மதிப்பே கிடையாது. அப்போல்லாம் அரசு ஊழியர், எங்கள் வீட்டிலலாம் 10 பேர். எங்கள் அண்ணன் பெரிய ஒரு பேங்க்குக்கு போனார். ஒருத்தர் வேலைக்கு போனோன்னா 10 பேர் சோறு போட முடிஞ்சது, 10 பேர் கல்யாணம் பண்ண முடிஞ்சது. பணத்தோட மதிப்பு இருந்தது. இன்னைக்கு பணத்தோட மதிப்பே கிடையாது. கணவன் மணி வேலை செஞ்சு 2 குழந்தைகளை படிக்க வைக்க முடியலங்க. எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. அதனால கல்வி இன்னைக்கு பறிச்சாச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தனியார் மயம் தான். அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது? நீங்க அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டது BSNL அதுதான் யூஸ் பண்ணா எல்லான்றது. நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தா அது போல அரசாங்கம் சொல்ல முடியுமா? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியிலேருந்து அரசு ஊழியர்ல எங்கன்னா படிக்க வைக்க முடியுமா? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியாது. ஒரு பேப்பர்ல பாவற கலெக்டர் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சார். அது பத்திரிகையில், டிவியில் எல்லாமே
ஃபிளாஷ் நியூஸ் அது. நான் அதை பார்க்கும்போது நினைக்கிறேன், கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் குழந்தை வந்ததுன்னா பெருமையாக சொல்லுவாங்களா? கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் குழந்தை வந்து உட்காந்துக்குது. கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் ஒதுக்குன அந்த குடியிருப்பு வசதியில் குழந்தை இருக்குது அப்படின்னு எதுனா பெருமையாக சொல்ல முடியுமா? கலெக்டர் காரில் கலெக்டர் குழந்தை போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா பெருமையா? அப்போல்லாம் கலெக்டர்ன்றது ஒரு காட்ஃபாதர் அந்த மாவட்டத்துக்கு. அவருடைய இதில் தான் எல்லாமே இருக்குது. எஜுகேஷன்லேருந்து எல்லா நிறுவனமும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவர் குழந்தைய படிக்க வைக்கிறது அதுவே பெருமையாக இருக்குது. எவ்வளோ அவமானம் இருக்குது. அப்போ தனியார் மயன்றது இன்னைக்கு நீட்டுன்றது அனிதாக்க மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, நெட்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தடை வந்துடுச்சு. இன்னைக்கு எல்கேஜிக்கு ஒரு நீட் வந்துடுச்சு. எல்கேஜி தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு போய் உட்காரும் போது ஃபாதர் நான் படிச்சுக்கிறேன்றாங்க. அப்போ ஃபாதர் படிச்சிருந்தா தான் குழந்தைக்கு அட்மிஷன். மதர்னா படிச்சிருக்கிறாங்க. ஆனுவல் இன்கம்னா பேன் கார்டுக்கு தான் கேட்குறான், இமெயில் ஐடிக்கு தான், வெஹிக்கிள் நம்பருக்கு தான், காருக்கு தான் செக் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் நம்பருக்கு தான்றாங்க. பண்ணிவிட்டு சென்னையிலலாம் சாதாரணமாக 1 லட்ச ரூபா இன்னைக்கு எல்கேஜி சீட் 50,000 ரூபாய். சாதாரண ஒரு மெட்ரிகுலேஷனு வீட்டாண்டர் ஸ்கூலில் போனால் 30,000, 50,000, 1 லட்சம். நீ சென்னை பப்ளிக் ஸ்கூலுங்குது, அங்கே போய் பார்த்தா 4 லட்ச ரூபா. பவன்ஸில் போய் பார்த்தா 8 லட்ச ரூபா இன்னைக்கு எல்கேஜி படிக்கிறதுக்கு. 10 ஆண்டு கழிச்சு இது என்னைக்கு அதிகமாகுமா கம்மியாக இருக்குமா? 10 ஆண்டு கழிச்சு, 20 ஆண்டு கழிச்சு, 30 ஆண்டு கழிச்சு, அவ்வளோதான் நம்மளுடைய எஜுகேஷனு நம்ம விட்டு கைவிட்டு போயாச்சு. அவ்வளோதான், எம்ப்ளாய்மெண்ட்டு போயாச்சு. இந்த 2 தால தான் இந்த சமத்துவம் ஒரு ஈக்குவாலிட்டி வரும்னு நினச்சோம், அதுவும் வரப்போகிறது. அதனால் எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அரசியல்ன்றது நம்ம எம்ப்ளாய்ட் ஆகிட்டோம், நம்ம அரசு ஊழியர் ஆகிட்டோம், எம்ப்ளாய் ஆகிட்டோம், நம்மளுக்கு அரசியல் சம்மந்தம் இல்லைன்னு நம்மளை புரிய வச்சுக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. அதை படிச்சுங்க முக்கியமாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியலில் வேணாப்பா, அரசியலில் வேணாம், பிடிக்காது, அரசியல் ஒரு சாக்கடை, அது ஒரு குப்பைன்னு. படிச்சவங்கள 100% படிச்சவங்க இதை தான் சொல்கிறாங்க. சரி ஓட்டு போட்டியான்னா வரிசை நின்று ஓட்டு போட்டுன்றான். ஓட்டு போட்டு ஓட்டு பெட்டியில் அரசியலை உருவாகிட்டு, அரசாங்கத்தை உருவாகிட்டு, ஒரு சாக்கடை குப்பையை உருவாகிட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா எப்படி அது அர்த்தம்? 18 வயசு வந்துட்டாலே எல்லாமே அரசியல்வாதிங்க தான். அரசியல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படியாப்பட்ட அரசியல்? பாபா அம்பேத்கர் சொன்ன அரசியல் தெரிஞ்சுக்கணும், சட்டம் தெரிஞ்சுக்கணும், இது 2 தெரிஞ்சுக்கணும். இது 2 தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் பலமா இருப்பாங்க. இன்னைக்கு சகப்பா ஒரு நாம வச்சுன்னு எதனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருன்னா போட்டோம், அவரை பார்த்து டிஐஜி இல்லை, ஐஜி இல்லை, கமிஷனர் இல்லை, டிஜி இல்லை, டிசி இல்லை, ஏசி இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை, எஸ்ஐ இல்லை, ரைட்டு போலீஸ்காரில் இருந்து வாங்க சார்னோ. ஏன்னா ஒரு பிராமணா இருப்பார், பிராமணா இருப்பார். அவர் எதனா பண்ணால் வேலை கொடுத்துருவாரு, வெள்ளை பேப்பரில் எழுதிடுவார், நம்ம தலையெழுத்தை மாற்றுவார். ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியும். ஆனால் நம்ம 200 பேர் போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்னாலும் ஒரு ஏடு என்ன கும்பல் என்ன கூட்டன்னுவாங்க. ஏசி வராரு, கழிஞ்சு போனால் கழிஞ்சு போயினே இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு அரசியலும் தெரியாத, சட்டமும் தெரியாது. அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞருங்க, நீங்கள் பாபா அம்பேத்கர்னா ஒரு நாலேஜ், அவ்வளோதான். அறிவு, டிசிப்ளின், ஒழுக்கம், ஒரு மனிதநேயம், ஒரு சமத்துவம், ஒரு சகோதரத்துவம், அதை நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணிட்டு நம்ம தத்துவ ரீதியாக இருந்தோம்னா இந்த கட்டமைப்பை யாராலேயே ஒடிக்க முடியாது, யாராலேயே ஒடிக்க முடியாது. இந்த கட்டமைப்பை தத்துவம் தான் நம்மளுக்கு தலைமை, தத்துவம் தான் தலைமை. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லலாம், எந்த தத்துவம் வாழ வச்சதோ அந்த தத்துவத்தை நம்ம வாழுகன்னு சொல்லணும். எந்த தத்துவம் நம்மளை வாழ வச்சதோ அந்த தத்துவம் தான் வாழுகன்னு சொல்லணும். இன்னைக்கு சேரி காலனி ஸ்லம்னு சொல்லி கேவலமாக பார்த்த மக்களை இன்னைக்கு கையெழுத்து கும்புறாங்க. எது கும்புறாங்க? ஓட்டுக்கிறதால கும்புறாங்க. அப்போ அந்த ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தது யாரு? எப்படி இந்த ஓட்டு கடிச்சது? இந்த ஓட்டு கடிக்கிறதால கையெழுத்து கும்புறான், காலை தொட்டு கும்புறான், கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் தோல்ல துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்னடா அந்த வாக்குச்சிட்ட அந்த மதிப்பு எப்படி, அது வரலாறு எப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க அரசாங்க கல்வி வேலை வாய்ப்பை கடிச்சதால இன்னைக்கு நம்மள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிறது இந்த சமூகத்துல. அப்ப இந்த தத்துவம் எப்படி யாரால வந்தது? அப்ப அந்த தத்துவத்தால இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அந்த தத்துவம் தான் பேசணும். நம்மளுக்கு எதுவுமே ஏத்துக்காத தத்துவம், நம்மளுக்கு விடுதலைக்கு இந்த பேனாக்க சம்மந்தம் இல்லாத தத்துவத்தெல்லாம் நம்ம பேசினுக்கிறோம். இந்த பேனா யார் மூலியமா வந்ததுன்னா அதுதான் தத்துவம். நம்மளுக்கு இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்ததுன்னா அதுதான் தத்துவம். இந்த SC/ST OBC ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு யாரால உருவாக்குச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு தத்துவம். அந்த தத்துவத்தை நம்ம பின்பற்றினா கண்டிப்பா இந்த சங்கம் ரொம்ப பலமா இருக்கும். நீங்க குழந்தைகளை என்ன பண்றீங்கன்னா ராஜா மாதிரி வளர்க்கணும்னு பாக்குறீங்க. குழந்தைகளை ராஜா மாதிரி வளர்க்கணும். நான் பட்ட கஷ்டம் இனிமேலே என் குழந்தை படக்கூடாது, அதை ராஜா மாதிரி வளர்க்கணுன்றீங்க. ராஜா மாதிரி வளர்த்தோன்னா ராணி வந்தனும் ஓடுவான். ராஜாக்கு வேண்டிய வரலாறு சொல்லுங்க. நீ எப்படி ராஜாவாவன, நீ எப்படி ராஜாவாவன அந்த வரலாறு சொல்லிட்டேன்னா உன்னை விட்டு இல்லை
சமூகத்தை விட்டுல, இருக்கிற இடத்த விட்டுல, எதை விட்டு ஓட மாட்டாங்க. இன்னைக்கு சமூக நீதி பேசுன தமிழ்நாட்டில் கூட சேனல் எவ்வளோக்குது, அதிகாரங்குது, ஆட்சிக்குது. இன்னி வரைக்கும் பாபா சாஹேப் படம் ஏதாவது வந்துக்குதானா? எதுவும் கிடையாது. இன்னி வரைக்கும் இந்த மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கோணி பையில படிச்சாரு, மாட்டு வண்டியில் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. சட்டத்தை எதுனார், ஏதோ ஒரு கவிதை எதுன மாதிரி சொல்லுவாங்க, கவிதை கட்டுரை எதுன மாதிரி சொல்லுவாங்க, 8 மணி நேரம் வேலை வாங்க. இதை தாண்டி ஏதாவது சொல்லுவாங்க அந்த மக்களுக்குன்னு பார்க்குறோம். இன்னி வரைக்கும் சொன்னதே கிடையாது. கோணி பையிலே இருக்கணும், நம்ம மாட்டு வண்டியிலே இருக்கணும். அவர் கோட் ஷூட் போட்ட கதையை சொல்ல மாட்டாங்க, விமானத்தில் போனது சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம காலகட்டத்திலேயே இன்னைக்கு ஒரு குழந்தை அமெரிக்காவில் போய் படிக்கிறதுனா, ஓ அமெரிக்காவா, லண்டனா, ஸ்டெடியா, ஹா ஊன்றோம். எப்போ இப்போ காலகட்டத்திலேயே 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு காஞ்சிபுரம் போகிறதுக்கு, இங்கேருந்து பெரியபாளையம் போகிறதுக்கு 1 நாள் ஆகும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை, போக்குவரத்து கிடையாது, சாலை கிடையாது, எதுவும் கிடையாது. 115 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி கொடுமை, தீண்டாமை கொடுமை, வறுமை, குடும்ப சூழ்நிலை, 15 வயசுல திருமணம். நம்ம வீட்டு குழந்தைக்கு 15 வயசுல கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்? 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையும் போயிட்டு அமெரிக்காவில் 115 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் போய் படிச்சுக்கிறாருன்னா அவருடைய எப்படியாப்பட்ட ஹீரோ பாருங்க. அவர் நிறைய பாபா சாஹேப் புக் இருக்குது, அதை யாரும் படிக்க மாட்டாங்க. ஏதோ கடல்ல 5000 அடியில கீழே இருக்குது, அதை போய் முக்கிய எத்தனை வந்து படிக்கணும்னா பரவாயில்ல. தமிழ் எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியும், இருக்குது. இன்னைக்கு PDF ஃபைல்லே இருக்குது, செல்ல 37 வால்யூம் இருக்குது. அதெல்லாம் படிச்சிட்டோம்னா இந்த மனித நேயம் எப்படி இருக்கணும், மனுஷன் எப்படி இருக்கணும், மனிதனா எப்படி, எந்த மனிதனா இருக்கட்டும் எப்படி இருக்கணும்ன்றது நம்மளுக்கு சிந்திக்க சொல்லணும். இந்த மனித நேயத்துக்கு வேண்டிய ஒரு சமத்துவத்தை எப்படி பேசணும், சகோதரத்தை பற்றி எப்படி பேசணும்னு நம்மளுக்கு என்ன வந்துடும். நீங்கள் படிங்க, பாபா சாஹேப் தத்துவத்தை சொல்லுங்கள். ஏன்னா நேற்று புத்தர் இன்னைக்கு பௌத்தத்தை ஏற்றுக்கினார் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஏன் புத்தர் ஏற்றுக்கினார் பாபா சாஹேப் அம்பேத்கர்? உலக தத்துவம் நிறைய இருக்குது, நிறைய மதத்தை சார்ந்து வந்தாங்க, எல்லாம் அவங்கவுங்க பெரிய பெரிய ஆள்லாம் வந்தாங்க. கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, வாங்க கிறிஸ்தவர் வாங்குவாங்கன்றார் போல. இஸ்லாமியர் வந்தாங்க போல, சீக்கியர் வந்தாங்க. அப்புறம் கல்கட்டாலேருந்து, கோவாலேருந்து மசூர் கான் மகாராஜான்னு வந்தார். 10,000 கிறிஸ்தவர்ல இந்து ஆக்கணும் அவர் வந்தார். ஏன் இந்து மதத்தை விட்டார்? அவர் வரும்போது பத்திரிக்கையில தொலைக்காட்சியில் செய்தி வருது, என்னன்னா மசூர் கான் மகாராஜா வந்துட்டாரு. பாபா அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு போக மாட்டாரு, அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணுவாரு, அவர் மிஸ்மரிசம் பண்ணுவாரு. வந்து உட்கார்றாரு, வந்து உட்கார்ந்தோடனே ஒரு காஃபி கொடுக்குறாங்க, அந்த டீ கொடுக்குறாங்க. குடிக்கும் போது கசப்பா இருக்குது, இன்னும் கசப்பா இருக்குதுன்னு கேட்குறாரு. இது 2000 வருஷமா இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோன்றாரு. இந்த கசப்பை தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். சரி ஏன் போறீங்கன்னு டிஸ்கஷன் ஆகும். சரி நான் போக மாட்டேன், ஜாதியை ஒழிக்கிறதுக்கு வழினா தீண்டாமை ஒழிக்கணும், அது ஒழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? அது டைம் கொடுக்குறேன், உடனே ஒழிக்கணும்னா முடியாது, அடுத்த வருஷம் ஒழிக்கணும்னா முடியாது, இல்லை 5 வருஷத்துல ஒழிக்கணும்னா முடியாது, 10 வருஷத்துல ஏதாவது இந்த ஜாதியை ஒழிக்க முடியுமா, தீண்டாமை ஒழிக்கணும் முடியாது. எத்தனை ஆண்டுன்னு எனக்கு ஒரு அஃபிடேவிட்ல உறுதிமொழி கொடுத்துருங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு. அதை நான் சொல்ல முடியாதுன்றார். நான் அதை சொல்ல முடியாது. சரி நடக்கிற அளவு ஒரு விஷயத்த சொல்றேன். காந்தியால் புகழ்பெற்ற ஒரு நபர் இருக்கிறார், ஆச்சாரத்தை பின்பற்றுவது, வேதத்தை படிச்சவர், சாஸ்திரத்தை படிச்சவர், காந்தியால் போற்றப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஐதீகத்தை பின்பற்ற, இந்து மத ஐதீகத்தை பின்பற்ற, சாஸ்திரத்தை, சமஸ்கிருதத்தை எல்லாமே தெரிஞ்சவர். அவரை ஒரு நாள் சங்கராச்சாரிய ஆக்கிடுங்க, நான் இந்த மதத்தை விட்டு போக மாட்டேன்றார். ஒரு நாள் சங்கராச்சாரிய ஆக்கிடுங்க. முடியுமா? சங்கராச்சாரிய ரெட்டியார் போய் ஆக முடியுமா? செட்டியார் போய் ஆக முடியுமா? நான் பல்ஜி நாயுடு, கம்மன் நாயுடு, எனக்கு சங்கராச்சாரிய கூட கொடுப்பாங்களா? வேதத்தை படிச்சுட்டு வர முடியாது. யார் ஆக முடியும்? சங்கராச்சாரியரா யார் ஆக முடியும்? பிராமணர் தான் ஆக முடியும். இதான் சனாதனம். மாற்றத்தை விரும்பாதவங்க மாற்றே முடியாது. அப்படியாப்பட்ட நபர்கிட்ட கூட சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அப்படியாப்பட்ட தத்துவம் ஏன் பகவான் புத்தர் தேர்ந்தெடுத்தாரு? அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? இதே தான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, இதை சொல்லிட்டு போனார். விட்டு தாயை விட்டு வந்துக்கிறார், மனைவியை விட்டு வந்துக்கிறார், குழந்தைய விட்டு வந்துக்கிறார். விட்டுட்டு எதுக்கு வந்தாரு? அரசர் விட்டு வந்துக்கிறார். மனுஷன் ஒண்ணும் கிடையாது, இவங்களுக்குள்ள ஒரு மனிதநேயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்த ஒரு புத்தர். ஆனால் முதல் புரட்சி நல்ல ஒரு மக்களை நல்லா எழுச்சி உண்டாக்குறது பகுத்தறிவாருன்னா புத்தர் தான். அந்த புத்தர் கொள்கை ஏத்துக்கிறார். புத்தர் கொள்கை ஏத்துக்குன்னு இன்னைக்கு மதம் மாறுறாரு. அப்படியாப்பட்ட பாபா அம்பேத்கர் மன்ற வச்சுன்னு ஒரு இயக்கத்தினர் நேற்று வந்தாங்க. பகவான் புத்தருடைய மாநாடு நடத்த போறார். எப்போ? 25, 26 விஜயதசமி அன்னைக்கு நடத்த போறேன். சரி நடத்துங்க, சந்தோஷம். ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணலான்னுங்கிற செல்ல அந்த ஆப் ரிலீஸ் பண்ண போறேன். அது கேள்வி பதில் இருக்குது, அந்த 4 பதில் இருக்குது, ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், பகவான் புத்தருடைய தாய் பேர் என்னன்னு கேட்டேன். 4 ஆன்சர் இருக்குது. இந்த 4 ஆன்சர்ல 3 ஆன்சர் தப்பா கொடுத்துட்டாங்க. 4வது ஆன்சரு அது யார் டிக் பண்ணாலும் ஆன்சர் ஆயிடும், பதில் வந்துடும்.
மகாமயான்ட்டு. அப்போ அந்த தாய் பேரு கூட தெரியல அவங்களுக்கு. ஆனா பௌத்த மாநாடு நடத்துறாங்க 25-20 நாள் 2 நாள். ஒரு தத்துவம் கொள்கை, புத்தருடைய தத்துவம் கொள்கை தெரியல, ஒரு தாய் பேர் தெரியல. கிறிஸ்டின்ல யாரை கேட்டாலும் சரி ஜீசஸ் உடைய அம்மா பேர் என்னன்னா ஆரோக்கிய மேரி, மரியா சொல்லுவாங்க. அப்ப பகவான் புத்தருடைய தாய் பேரே தெரியாதவங்க நீங்க எதுக்கு நீங்க தெரிஞ்சீங்கன்னு அர்த்தங்க, தெரிஞ்சீங்கன்னு மாநாடு நடத்துங்கன்ற. அப்போ இது போல ஒன்னா கூடுறதால தான், எதுவுமே தெரியாத ஒன்னா கூடுறதால தான் நம்ம கலைஞ்சு போறோம். நீங்க தத்துவ ரீதியா கொள்கை ரீதியா நீங்க ஆர்கனைஸ் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா இது யாராலேயே முடியாது. நீங்க இந்தியா முழுக்க இந்த பிரிவினை யாராலேயே முடியாது. எல்லாத்தையும் சாதாரணமா இதெல்லாம் பிரித்தாடு சூழ்ச்சி சாதாரணமா நடந்தது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் நடக்கல. அது எந்த இடம்னா உத்தரப்பிரதேசம் மட்டும் நடக்கல. 4 முறை முதலமைச்சர் ஆயிட்டாங்க மாயாவதி அம்மா. 4 முறை முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அட சேரியா, காலனியா, ஸ்லம்மா, அந்த லேடியா, அந்த பொம்பளைங்களா அப்படின்னு ஒரு அருவெறுப்பா கெட்ட எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த சேரி காலனி ஸ்லம்ல இருந்து வந்து 4 முறை முதலமைச்சர் ஆயிட்டான். உத்தரப்பிரதேசத்தில் 24 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இங்க திமுகனா 10 திமுக காங்கிரஸ் இருக்குது, இங்க அண்ணா திமுக 10 அண்ணா திமுக பிஜேபி இருக்குது. 3% பிராமணா 14% பிராமணர் இருக்கிறாங்க. 13 பிரதமர் உருவான மாநிலம். ராமர் பிறந்தோட சீதை, கிருஷ்ணர், அயோத்தி, காசி, இந்துத்துவாவுடைய ஹெட்குவார்டர் அதுதான். அந்த இடத்துல ஒரு சேரி காலனி ஸ்லம்னு அருவெறுப்பா சொல்ற இடத்துல இருந்து வந்து 4 முறை முதலமைச்சர் ஆயிட்டான். ஏதோ ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் ஓட்டு போட்டாவில்ல, பேக்வர்டு கிளாஸ் ஓட்டு போட்டுக்கிறாங்க, மைனாரிட்டி மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஹரே ராம் ஜெய்ராம் சொல்ற பிராமின்ஸ்க்கு ஒரு ஜெய்பீம் சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. 42 எம்எல்ஏ ஆயிட்டாங்க 2007. 67 பேக்வர்டு கிளாஸ் இருந்தாங்க, 36 இஸ்லாமியர் இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, என்ன தத்துவம் சொன்னாங்க? மகாத்மா காந்தி காட்டினாங்களா, இல்ல உலகத்துல இருக்கிற புரட்சிஸ் பத்தி சொன்னாங்களா? பாபா சாஹிபுடைய போட்டோ வச்சு பாபா சாஹிபுடைய தத்துவத்தை சொன்னாங்க. மக்கள் ஏத்துக்கணும், பேக்வர்டு கிளாஸ் மக்கள் ஏத்துக்கணும், மைனாரிட்டி மக்கள் ஏத்துக்கணும், ஹரே ராம் ஜெய்ராம் சொல்ற பிராமணர் கூட ஏத்துக்கணும். அப்படியாப்பட்ட தத்துவம். அந்த தத்துவத்தை இனி வரைக்கும் நம்ம சொல்லவே இல்லை. சொல்லாத நம்மளோட இந்த ஆர்கனைஸ்ன்ற வார்த்தைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதனால நீங்க வந்து தொழிற்சங்கம் இருந்தாலும் சரி, அசோசியேஷன் இருந்தாலும் சரி, நம்ம பாபாசாவுடைய ஃபாலோவர்ஸ்னாலே ஒரு சமூக நீதியை பத்தி பேசணும், மனித நேயத்தை பத்தி பேசணும், ஒரு சமத்துவத்தை பத்தி பேசணும், ஒரு சகோதரத்தை பத்தி பேசி ஆகணும். அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கரை பின்பற்ற நபர்கள நம்ம தத்துவவாதியா இருக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ஜெய்பீம்.